மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம் வாசிப்போம். கூட்டமாக முன்னே சென்றவர்களும் பின்னே வந்தவர்களும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் வாழி, உன்னதங்களில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவோடு கடந்து சென்ற கூட்டமும் ஆண்டவராகிய இயேசுவோடு நின்ற தேவ பிள்ளைகளும் ஆலயத்தில் பெருங்கூட்டமாக நின்றவர்களும் ஆண்டவராகிய இயேசுவை போற்றினார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் மகனே ஓசன்னா, ஹல்லேலூயா. கிறித்தோலை ஏந்தி அந்த நாளிலே கனப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவரை போற்றினார்கள். தாவீதின் மகனே ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை வாழ்த்தினார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே வாழ்க. ஆண்டவராகிய இயேசுவே, அந்த நாள் அரசராகவும் மீட்பராகவும் கடவுளாகவும் வல்லமை உள்ள அதிகாரமுடையவராகவும் அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துகிற பெருதான ஒரு தீர்க்கதரிசியாகவோ உண்மையாகவே இவரே மெசியா என்ற பல கருத்துக்களோடு ஆண்டவருக்கு ஓசன்னா பாடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஓசன்னா, ஹல்லேலூயா. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள், இவரே ஆண்டவராகிய கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்கள், இன்று அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த ஓசன்னா பாட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை இன்னும் நாம் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரே மீட்பர் என்பதை நான் கண்டிருக்கிறோம். அற்புத அடையாளங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுகப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரே நாம் இந்த ஓசன்னா சொல்லி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுளை போற்றக்கூடிய நான், அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான், அவருடைய மகிமையை காணக்கூடிய நான், உன்னதத்தின் கடவுளை இந்நாள் ஆராதிக்கக்கூடிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை கண்டறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அரசராகவும் இருக்கிறார். நமக்கு நீதி வழங்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். நம்முடைய சுமைகளை சுமக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காணக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்று, அவருடைய தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்தவர்கள் அன்று அவரை போற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கழுதை மீது அரசராக அவர் ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசர்கள் கழுதை மீது ஏற மாட்டார்கள். அரசர்கள் எதில் ஏறுவார்கள்? குதிரையில் ஏறுவார்கள். ஹல்லேலூயா. குதிரை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பலன் உள்ளது, அது ஒரு மகிமையானது. ஹல்லேலூயா. அந்த குதிரை மேல் அந்த காலத்தில் அரசர்கள் யுத்தத்தில் வெற்றி கண்டு கம்பீரமாக குதிரையில் ஏறி
வருவார்கள். அரச பதவியை எடுத்து குதிரை மேல் ஏறி பயணமாறுவார்கள். அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு உலகத்தை மீட்டுக் கொள்ள அவர் அரசராக இருக்கிறார். ஆனால் குதிரை மேல் அவர் ஏறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். எதற்காண்டவர் கழுதை மீது ஏறினார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். நான் என்ற எண்ணம் அல்ல, அதிகாரமாகிய எண்ணம் அல்ல, பெருமை அல்ல, ஆணகம் அல்ல, எதுவும் தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எந்த உயர்விலும் எந்த கனத்திலும் எத்தனை ஆசீர்வாதத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அகிலத்தை படைத்த, வானத்தை பூமியையும் அகிலத்தை அனைத்தையும் படைத்த, அனைத்து அதிகாரத்தையும் பலனையும் உருவாக்கிய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று எதில் ஏறி வருகிறார்? கழுதை மீது. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். ஜனங்களுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தாம தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். இவரை கடவுள் என்பதை வெளிப்படுத்தாம தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். அவர் எளிமையாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அரசர்களை காட்டிலோ அரசர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் நம் மீட்பர். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் அவர் மறைத்துக் கொள்கிறார். ஒரு கழுதை மீது அவர் ஏறி வருகிறார். ஏற்றிக் கொள்கிற மக்கள் தாவீதின் மகனே என்பதை போற்றி ஓசானா பாடினார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தின் கடவுளை அவர்கள் போற்றுகிறார்கள். இவரே மெசியா, இவரே நம் மீட்பர், இவரே நம்மை வழிநடத்தக்கூடியவர் என்பதை அவர்கள் கண்டறிந்து விசுவாசித்து ஆண்டவரை போற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள், தரிசனங்களை பார்க்கிறவர்கள், ஆண்டவருடைய அன்பில் வாழக்கூடியவர்கள். நாம் எப்படி வாழ வேண்டும்? எந்த உயர்வு இருந்தாலும், எந்த அதிகாரம் நம்மில் இருந்தாலும், எத்தனை மரங்கள் இருந்தாலும், எத்தனை கனிகள் நம்மில் இருந்தாலும், நம்மில் எதுவும் இல்லை என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்தவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மில் எதுவும் இல்லை, எல்லாம் ஆண்டவரால் நமக்கு கிடைக்கிறது. எல்லாருடைய இரக்கத்தினால் கடந்து வருகிறது. எல்லாருடைய அன்பினால் நம்மேல் இறங்கி வருகிறது. ஆதலால் நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியர்கள், விசுவாசிகள் எந்த நிலையும் தாழ்த்திக் கொள்ளக்கூடியது ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கற்றுத் தருகிறார். அவருடைய நடத்தை மூலமாய் கற்றுத் தருகிறார். அவருடைய வார்த்தை மூலமாய் கற்றுத் தருகிறார். அவருடைய கிரியை மூலமாக இயேசு மண்ணுலகில் இருக்கக்கூடிய இஸ்ராயேல் மக்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எதற்கு அவர் கழுதை மீது ஏறினார்? இந்த வழிபாடுகள் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஏன் செலுத்தினார்கள்? இது எதற்காக வெளிப்பட்டது? வாசிப்போம். சக்ரியாஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். சீயோன் மகளே, மிகுந்த மகிழ்ச்சியால் அக்களி, எருசலேம் மகளே ஆர்ப்பரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் மகளே, எருசலேம் மக்களே, நீ மிகுந்த மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. நீ மிகுந்த மகிழ்ச்சியாய் அக்களி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எருசலேம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய அன்பில் வாழுகிறவர்கள், அவருடைய அற்புத அடையாளங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் மகளே, மிகுந்த மகிழ்ச்சியால் அக்களி, எருசலேம் மகளே ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். நீதியும் வெற்றியும் பெற்றுக்கொண்ட அந்த வீரர் எளியவர். கழுதையின் மேலும் பொதி மிருக குட்டியின் மேலும் அமர்ந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக்ரியாசுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்தில் பிறக்குக்கு முன்னாலே இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ராயல் மக்களுக்கு, சீயோன் மக்களுக்கு, எருசலேம் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் மகளே, மிகுந்த மகிழ்ச்சியா நீ அக்களி. ஹல்லேலூயா. நீ அக்களிக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மீட்பர் கழுதை மீது ஏறி வருவார். ஹல்லேலூயா. நீதியின் அரசர், வெற்றி கொள்கிறவர், எல்லா அதிகாரம் உடையவர், எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொள்கிறவர். ஹல்லேலூயா. பாதாளத்தையும் நரக மாதலையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொள்கிற கடவுள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இயேசுவின் இரத்தத்தை இலவசமாய் கொடுத்து ஜெயம் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நீதியின் அரசர், அவர் ஜெயம் கொள்கிற அரசர், எல்லாவற்றிலும் வெற்றி கொள்கிற அரசர். அவர் பலனுள்ளவர், வல்லமிக்க உள்ளவர், அவர் ஆற்றல் உள்ளவர். அவர் கழுதை மீது ஏறி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆற்றல் உள்ளவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தை மீட்டுக் கொள்கிறவர், நீதியின் அரசராக கடந்து வருகிறவர் ஒரு கழுதை மீது ஏறி வருவார். ஹல்லேலூயா. அவர் எளியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எளிமைத் தோற்றமாக வெளிப்படுகிறார். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே, இந்த உலகத்துக்கு முன்னாலே, இதோ ஆண்டவராகிய கடவுள் இயேசு எளியவனாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு அவர் எளியவனாக வெளிப்படுகிறார்? நாம் எல்லா நிலையிலும் எளியவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலக ஐஸ்வர்யத்துக்கு முன்னாலே, உலக சம்பத்துக்கு முன்னாலே, உலகத்தின் இச்சை பாவங்களுக்கு முன்னாலே அவர்கள் எளியவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்துக்கு முன்னாக அவர்கள் அற்பமாக வெளிப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த சிறுமைப்பட்ட வாழ்க்கை உனக்கு அற்பம் என்று வெளிப்படுகிற அந்த வாழ்க்கை ஆண்டவர் பெரிய இனமாக்க அவர் கழுதை மீது வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எளியவனாக வெளிப்படுகிறார். யாருக்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக. இந்த பிள்ளைகளுக்காக ஏன் அவர் வெளிப்படுகிறார்? இவர்களை பரலோகத்தில்
ஹல்லேலூயா. எளியவனுக்கு தாழ்மை உடையவனுக்கு பரலோகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோல் உடையவர், அந்த மாதள திறக்க அதிகாரம் உடையவர். இதோ மண்ணுலக மக்களை மீட்டுக்கொள்ள கழுதை மீது எளியவனாய் வருகிறார். ஹல்லேலூயா. வெள்ளனுள்ளவர், வல்லமிக்கவர், அதிகாரம் உள்ளவர், அற்புத அடையாளங்களை செய்கிறவர், மரணத்தை ஜெயிக்கிறவர், கல்லறையை உடைத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளும் அவருடைய சிலுவை மரணங்களும் இதோ கல்லறைகளும் அவர் ஜெயித்தெழுகிறதும் எல்லாம் அவருக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. மக்களுடைய தயம் அவர் காட்டிக்கொள்ளவில்லை. தீர்க்க தரிசனம் அங்கு வெளிப்பட அவர் எளியவனாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சக்கரியாசோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் எழும்புகிறது. அந்த தீர்க்க தரிசனமே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சீயோன் மக்கள், எருசலேம் மக்கள், ஆண்டவருடைய மக்கள் அன்னே மிகுந்த மகிழ்ச்சியாலே அக்களிப்பாடும் ஆப்பரிப்பாடும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அரசராக அவர் வெளிப்படுகிறார். அவர் நமக்கு முன்னால் அரசராக வெளிப்படுகிறார். எதற்கு? சிறுமைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையே ஆயிரமா ஆசீர்வதிக்கப்பட. ஹல்லேலூயா. இதோ அல்பம் என்று உன்னை பார்க்கக்கூடிய அல்பமாகிய உன்னையே பெரும் இனமாக்க. ஹல்லேலூயா. நம்மை கடவுள் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. பாதாளத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள. ஹல்லேலூயா. உன்னதத்தின் வாதலிலே, பரலோக மகிமை வாதலிலே நம்மை சேர்த்துக் கொள்ள. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு, ஆணவம் உள்ளவனுக்கு, நான் என்ற எண்ணம் உடையவனுக்கு, அகங்காரிகளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இடமில்லை. அவர்கள் எத்தனை தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னாலும் தன்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை என்றால், நான் எதுவும் இல்லை என்று நினைக்கவில்லை என்றால், தன்னுடைய ஆசீர்வாதத்திலும் தன்னுடைய மகிமையிலும் தன்னுடைய ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையிலும் ஊழியத்திலும் அழைப்பிலும் வரங்களிலும் எதுவும் இல்லை என்று நினைக்கவில்லை என்றால் பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு அதிகாரம் இருக்கிறது. அவர் அரசர் என்று பலன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக மறைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் பலியாகும்படியாக எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எளியவனாக வெளிப்படுகிறார். ஒரு கழுதை மீது ஏறி ஒரு எளியவனாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு குதிரை மேலேறி நானே அரசன் என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. தீர்க்க தரிசனத்தின்படியே, பிதாவாகிய கட்டளையின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே, அவர் பேசிய வார்த்தையின்படியே அவர் கழுதை மீது ஏறி வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். அவர் நீதியின் அரசர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் எளியவன் என்பதை வசனம் கூறுகிறது. இதோ வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எளிய மனத்தோ பேர் பெற்றோர். ஹல்லேலூயா. ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ ராஜா வருகிறார். சீயோன் மகளே, நீ அக்களி. ஹல்லேலூயா. எருசலேமே, நீ அகமகிழே. ஹல்லேலூயா. நீ மகிழ்ந்து கொண்டாயிரு.
நீதியின் அரசர் வருகிறார். அவர் கழுதை மீது வருகிறார். அவர் எளியவனாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எளியவன் என்று வசனம் கூறுகிறது. எளியவர்களுக்கு பேருடையவர்கள். ஹல்லேலூயா. எளியவர்கள் பேர் பெற்று, தாழ்மையுடையவர்கள் பேர் பெற்று, எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர்கள் பேர் பெற்று, ஏனெனில் அவர்களுக்கு விண்ணரசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்குரியது விண்ணரசு. ஹல்லேலூயா. அவர்களுக்குரியது பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எளிமையாய் இருக்க வேண்டும். நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இந்த விண்ணரசு கொண்டு செல்லவே அவர் கழுதை மீது ஏறி எளியவனாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. கழுதை மீது ஏறின போது அவர் எளியவனாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிப்போம். இதற்கு பின் யாராலும் எண்ண இயலாத பெருந்திரளான மக்களை கண்டேன். இவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். இவர்கள் அரியணைக்கும் செம்மறிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தனர். வெண்ணாடை அணிந்திருந்தனர். கையில் குறுந்தோலைகளை ஏந்தி இருந்தனர். உரத்த குரலில் அரியணை மீது வீற்றிருக்கும் எங்கள் கடவுளுக்கும் செம்மறிக்குமே மீட்பு உரியது என்று பாடினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு செம்மறி ஆடாக பரலோகத்தில் அரியணையில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அரியணைக்கு முன்னால் எல்லா ஜாதிகள், எல்லா மொழியுடையவர்கள், எல்லா மக்கள் பெருக்கூட்டமாய் நாம் கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வெண்மையான ஆடையோடு இருந்தார்கள். கரத்தில் கருத்தாலை ஏந்தி செம்மறி ஆடுக்கு முன்னாலே, செம்மறிக்கு முன்னாலே, அரியணைக்கு முன்னாலே, ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னாலே அங்கு ஆராதனை செலுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் செய்யப்படுவதை போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் குருத்தாலை ஏந்தி பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தூதர்கள் குருத்தாலை ஏந்தி கடவுளை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாகவே அதே உலகத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? வெண்மையான ஆடை உடுத்து குருத்தாலை ஏந்தி அவரை ஆராதிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும் போது வெண்மையான ஆடையோடு வருவார்கள். அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவரை கனப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நடப்பதை போல இது பூமியில் எல்லாம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் செய்வதை போல பூமியிலும் எல்லாம் செய்யப்படட்டும். பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்தாலை ஏந்தி கடவுளை ஆராதிக்கிறார்கள். கடவுளை கனப்படுத்துகிறார்கள். நாமும் ஆண்டவரை ஆலயத்தில் இருக்கும் போது வெண்மையான ஆடையோடு கிறிஸ்தாலை ஏந்தி உரத்த குரலில் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் பரலோகம். ஹல்லேலூயா. வெண்மையான ஆடையோடு கடவுளை தொழுது கொள்கிற, அவரை ஆராதிக்கிற, எவ்வித முடக்கம் என்று எந்த நிலையிலும் ஆராதனை முடக்காமல் அவருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களே அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆராதனை உதாசப்பட
நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்ணுலகில் ஆண்டவர் நீ அவரை உரத்த குரல் ஆராதிக்கும்படியாக மகிமை ஆலயம், பரிசுத்த ஆலயம், பரிசுத்த மாதல், அலங்கார மாதலை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னிய பரலோகத்தை தூதர்கள் ஆராதிப்பதை போல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதிப்பதை போல இன்று நீ அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கிறவர்கள் தகுதி உடையவர்கள், அப்படி ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அப்படி ஆராதிக்கிறவர்கள் மேன்மையடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமை மனதோர் பேர் பெற்றோர். ஹல்லேலூயா. ஏனெனில் அவர்களுக்கு விண்ணரசு. ஹல்லேலூயா. விண்ணரசு அவர்களுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த விண்ணரசு, இந்த பரலோகத்தில், இந்த செம்மறி ஆடுக்கு முன்னால், செம்மறிக்கு முன்னால், அரியணைக்கு முன்னால் வீற்றிருக்கவே ஆண்டவர் இன்று மண்ணுலகில் உனக்கு ரட்சிப்பை தந்து உன்னை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவரை ஆராதிக்காமல், வெண்மையான ஆடை உடுக்க தெரியாமல், அவரை கனப்படுத்த தெரியாமல் உனக்கு பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. எளிமை மனதோர் பேர் பெற்றோர். ஹல்லேலூயா. அவர் எளியவனாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பரலோகத்தில் ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள அவர் எளியவனாக வெளிப்படுகிறார். கழுதை மீது வருகிறார் ஆண்டவர். நாம் எளியவர்களாக, தாழ்மை உடையவர்களாக, அன்புடையவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளுவார். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தோடு இருக்கிறவர்களை கல்ல இந்த நாள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்று ஆண்டவர் தரப்பட்ட மகிமை நாள். சீயோன் மக்களுக்கு, எருசலேம் மக்களுக்கு அக்களிப்போடு மகமகிழ்வோடு அவரை ஆராதிக்கிற நாளாயிருக்கிறது. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுவோம். கடவுள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. தாவீது குமாரனுக்கு ஆராதனை, ஆராதனை. தாவீது மகனுக்கு வசனம். ஆராதனை. எல்லாரும் ரத்த குரலிலே ஆராதனை, ஆராதிக்கிறோம். வசன ஆராதனை, 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 ஆராதனை. வசன ஆராதனை. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, விண்ணப்பத்துக்காக ஆராதிக்கிறோம். எல்லாரும் விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். ஆராதனை, ஆமென். ஆராதனை, வசன ஆராதனை, ஆராதனை. உன்னத கடவுளுக்கு வசனம், தாவீது மகனுக்கு வசனம், வசனம். நீதியின் அரசருக்கு வசனம், அதிகாரமுள்ள ஆண்டவருக்கு வசனம். ஆராதனை. ஆண்டவருக்கு நன்றி. எல்லாருக்கும் சமாதானம், குடும்பத்தில் எல்லாருக்கும் அமைதி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அற்புத அடையாளம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா துன்பம் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா யாதி நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனை. ரிபாலா பாரா பாதா பாபா பாபா ரிகபாலா பாரா பாதா பாலா பாலா ரிபாபா பாரா பாலா மே ஜெலாட்டிக்கிறே, ஆசீர்வதிக்கிறே. எல்லாரும்
நீங்க பிரசனத்தை அனுப்புகிறேன் நன்றி. ஆமே நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஒவ்வொரு பகுதியையும் நீங்க பொறுப்பெடுத்து நீங்க நடத்தினேன் நன்றி. எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. நன்றியோடு செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.